Taste the Daily. பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் முதலியவற்றை கட்டுப்படுத்த தவறிய, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் இன்று காலை 10:30 மணியளவில் நடைபெறுகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் அதிமுகவினர் திடீர் போராட்டம். ஞானசேகரன் செல்போனில் பேசியதாக கூறப்படும் அந்த சார் யார் என கேட்டு பதாகைகளை ஏந்தி திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் போராட்டம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து தேசிய மகளிர் ஆணையம் இன்று விசாரணை. பல்கலைக்கழக மாணவ மாணவிகள், அதிகாரிகள், வழக்கில் தொடர்புடைய காவலர்கள் என அனைவரிடமும் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக தகவல். தலைநகர் சென்னையில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தால் தமிழகமே பற்றி எரியும் சூழலில் மாணவர்களுடன் உரையாடுவது போல நாடகத்தை அரங்கேற்றிய ஸ்டாலின், பல்கலைக்கழகத்திலேயே பாதுகாப்பு இல்லாத சூழலில் அங்கு சென்று மாணவிகளுக்கு ஆறுதல் சொல்லாமல் இப்படி கூச்சமின்றி நாடகம் ஆடுவது நியாயமா என மாணவிகள் ஆவேசம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் திமுகவை சேர்ந்த காமுக ஞானசேகரன் செய்த கொடூரத்தை திசை திருப்ப முயன்ற ஸ்டாலினிடம் பூங்காக்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பலீச்சென சொன்ன மாணவி. மற்ற இதுலலாம் பார்க்கலலாம் உட்காந்து அவ்வளோ நேரம் படிக்க முடியாது. ஆனால் இங்கே சேஃப் அவ்வளவா இருக்காது. திராவிட மாடலின் நிர்வாக திறமையின்மையால் தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதை ஸ்டாலின் இனியேனும் உணர வேண்டுமென மக்கள் விமர்சனம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவர்தானே என்ற கேள்விக்கு மக்கள் எல்லோரும் கோமாளிகள் என்கிற நினைப்பில் பேசிய கனிமொழி. ஒரு கட்சியில கோடிக்கணக்கானவர்கள் இருப்பாங்க. அதுல யாரு அந்த கட்சியை மீது ஈடுபாடு இருக்கு, யார் எதிரணியில இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கறத எல்லாரும் தெரிந்து வைத்துக் கொள்ள முடியாது. ஒரு கட்சியில கோடிக்கணக்கானவர்கள் இருப்பாங்க. அதுல யாரு அந்த கட்சியை மீது ஈடுபாடு இருக்கு, யார் எதிரணியில இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கறத எல்லாரும் தெரிந்து வைத்துக் கொள்ள முடியாது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். நிர்வாகத்தினற்ற ஸ்டாலின் அரசு பாலியல் குற்ற வழக்குகளில் சுணக்கம் காட்டுவதால் குற்றவாளிகள் துணிச்சலுடன் அத்துமீறலில் ஈடுபடுவதாக பெண்கள் வேதனை. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தை ஏலத்தை முழுமையாக ரத்து செய்ய கோரி வலியுறுத்தல். கையில் பதாகைகளுடன் கேசம்பட்டி கிராம மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டம். எங்கள் வாழ்க்கையை காக்கும் போராட்டம். மத்திய அரசு, மோடி அரசு ரத்து செய், ரத்து செய். சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் மது போதையில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காவலர் சிக்கினார். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவலர்களே காமுகர்களாக மாறிய அவலம். கரூர் அருகே ஹெல்மெட் மற்றும் முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் ஆளில்லாத வீட்டில் பயங்கர ஆயுதங்களுடன் உலாவரும் சிசிடிவி காட்சி. ஸ்டாலின் ஆட்சியில் கொள்ளையர்களுக்கு சிறிதும் அச்சமில்லாத வகையில் காவல்துறை தூக்கத்தில் இருப்பதே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு.
வேலூர் அருகே அரசு பள்ளி ஆசிரியரின் வீட்டின் பூட்டை உடைத்து 25 சவரன் தங்க நகை மற்றும் பணம் கொள்ளை. திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜை. திரளான பக்தர்கள் பங்கேற்று வெள்ளி கவச அலங்காரத்தில் காட்சியளித்த ஆஞ்சநேயரை தரிசித்தனர். கோவை மாவட்டம் வெங்கடாபுரத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் விதிமீறலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து நெரிசல். அரசு பேருந்து ஓட்டுநர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென திமுக அரசுக்கு மக்கள் வலியுறுத்தல். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே மின்சாரம் தாக்கி மின் ஊழியர் உயிரிழப்பு. மின் கம்பத்தில் ஏறி நின்று பழுது பார்க்கும் பொழுது ஏற்பட்ட சோகம். தூத்துக்குடியில் திமுக நிகழ்ச்சிக்கு திருட்டுத்தனமாக மின்சாரம் எடுத்த திமுக உடன்பிறப்புகளை படம் எடுத்த செய்தியாளருக்கு மிரட்டல். திமுகவினர் மின் திருட்டில் ஈடுபடுவதுடன் தொடர் அராஜகத்தில் ஈடுபடுவதும் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. சென்னை மாநகர பேருந்தில் மது போதையில் இருந்த டிக்கெட் பரிசோதகரை சிறைப்பிடித்து பயணிகள் வாக்குவாதம். திமுக ஆட்சியில் அரசு பேருந்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லா நிலை உள்ளதால் டிக்கெட் பரிசோதகர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். அவர் தண்ணி வேற அடிச்சிருக்காரு. அவர் பேசஞ்சரை ஒத்துக்கிட்டாரு. தெரியாம எடுக்கல. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? தமிழகத்தில் 7 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்வு. மல்லிகைப்பூ கிலோ 2600 ரூபாய்க்கும் பிச்சிப்பூ 650 ரூபாய்க்கும் விற்பனை. மலேசியாவிலிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 2447 ஆமை குஞ்சுகள் பறிமுதல். ஆமை குஞ்சுகளை கள்ளத்தனமாக கடத்தி வந்த நபரை பிடித்து அதிகாரிகள் விசாரணை. குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்ட ரீதியாக உத்தரவாதம் அளிக்க வலியுறுத்தி பஞ்சாபைச் சேர்ந்த விவசாய தலைவர் ஜக்ஜித் சிங் தலேவால் 1 மாதமாக உண்ணாவிரத போராட்டம். உடல்நலம் பாதிக்கப்பட்ட தலேவாலை டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் மருத்துவமனையில் சேர்க்க பஞ்சாப் அரசுக்கு உச்சநீதிமன்றம் கெடு. கடந்த நவம்பரில் மத்திய மருந்து ஆய்வகங்களில் பரிசோதிக்கப்பட்ட 41 மருந்துகளும் பல்வேறு மாநில ஆய்வகங்களில் பரிசோதிக்கப்பட்ட 70 மருந்துகளும் தரமற்றவை என தகவல். மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு அமைப்பின் தகவலால் மக்கள் அதிர்ச்சி. உத்தரகாண்ட் மாநிலத்தில் கடுமையான பனிப்பொழிவு. பனியால் மூடப்பட்ட கேதார்நாத் கோயில். மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை 4 மணிக்கு மீண்டும் திறப்பு. மகர ஜோதி நிகழ்வு ஜனவரி 14ஆம் தேதி நடைபெறும் நிலையில் ஜனவரி 19ஆம் தேதி வரை பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் என தேவசம் போர்டு அறிவிப்பு. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று இரவு 9:58 மணிக்கு விண்ணில் பாய்கிறது PSLV C-60 ராக்கெட். இந்தியாவின் கனவு திட்டமான மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் ஒரு பகுதியாக 2 சிறிய செயற்கைக்கோள்களை சுமந்து செல்கிறது. அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டர் தனது 100வது வயதில் காலமானார். தனது பதவிக்காலத்துக்கு பின் மற்ற அமெரிக்க அதிபர்களை விட நீண்ட காலம் வாழ்ந்த ஜிம்மி கார்ட்டர் 2002ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை வென்றவர் ஆவர். குட் பேட் அக்லி திரைப்படத்தின் டப்பிங் பணிகளை முடித்த நடிகர் அஜித். படத்தின் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் எக்ஸ் தள பதிவில் அறிவிப்பு. பதினோராவது ப்ரோ கபடி லீக் தொடரில்
முதன்முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி 32க்கு 23 என்ற புள்ளி கணக்கில் பாட்னா அணியை வீழ்த்தி பட்டத்தை வென்று அசத்தல். Of PKL season 11 is Haryana